கடம்ப காங்கேயம் பார்வையிலிருந்து தப்பணும். விஜயின் ஜனநாயகன் லீக் ஒரு சினிமா சதியா அல்லது அரசியல் மாஸ்டர் பிளானா? தமிழ் சினிமாவிலும் தமிழ்நாட்டு அரசியலிலும் இன்று ஒரே ஒரு விவாத பொருள்தான் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதுதான் ஜனநாயகன் திரைப்படத்தின் கசிவு. விஜய் ரசிகர்கள் அனைவரும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் திரையரங்கில் இப்படத்தை காண காத்திருந்தனர். ஆனால் யாரும் எதிர்பார்க்காத திருப்பமாக தற்போது படம் முழுமையாக இணையத்தில் கசிந்துள்ளது. இது ஒரு சாதாரண திருட்டுத்தனமா அல்லது இதற்கு பின்னால் ஒரு பெரிய அரசியல் சதி இருக்கிறதா? திரைப்படத்தில் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளார்களா? இலங்கையில் மூன்றாம் அரசியல் சக்தி ஆட்சி அமைத்து போன்று தமிழ்நாட்டிலும் டிவிக்கே ஒரு மாற்றத்தை நிகழ்த்துமா என்பது பற்றியும் தான் இன்று நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். சந்தேகத்தை எழுப்பும் வீடியோ தரம். இந்த கசிவு வெறும் சாதாரண தரத்தில் இல்லை, அது வெளியான விதம்தான் ஏகப்பட்ட சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. இணையத்தில் 2 விதமான பதிப்புகள் வெளியாகியுள்ளன. ஒன்று எடிட்டிங் மேசையிலிருந்து எடுக்கப்பட்ட நேரடி காட்சிகள், அதாவது ரா ஃபுட்டேஜ் போன்ற டிஜிட்டல் HD பதிப்பு. இன்னொன்று மிக முக்கிய பிரமுகர்களுக்கான, அதாவது VIP ஸ்கிரீனிங் திரையிடலில் இருந்து எடுக்கப்பட்டது போன்ற ஒரு பதிப்பு. தணிக்கை வாரியம் பல்வேறு முட்டுக்கட்டைகளை போட்ட நிலையில் இவ்வளவு துல்லியமான ஒரு பிரதி எப்படி வெளியானது என்பதுதான் சினிமா ஆர்வலர்களின் கேள்வி. தணிக்கை வாரியம் நீக்க சொன்ன அல்லது தணிக்கை செய்யப்படாத காட்சிகள் கூட இந்த லீக் பதிப்பில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால்தான் இக்கசிவு ஒரு உள்வேலையாக இருக்குமோ என பலரும் சந்தேகிக்கின்றனர். படமும் அரசியலும். விஜய் அரசியல் கட்சி தொடங்கி முழு நேர அரசியலில் களமிறங்கியுள்ள சூழலில் இப்படம் ஒரு வலிமையான ஆயுதமாக பார்க்கப்படுகிறது. படத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கைகளும் விஜய் பேசும் வசனங்களும் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. இந்த வசனங்கள் நிஜ அரசியல் மேடையில் பேசுவதை விடவும் மிகவும் காரசாரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக விஜய் DVK என பச்சை குத்தியிருக்கும் காட்சிகளும் இதில் இடம்பெற்றுள்ளன. தயாரிப்பு நிறுவனம் சட்ட நடவடிக்கை எடுக்க முயன்றாலும் படத்தின் அரசியல் குறியீடுகள் ஏற்கனவே மக்களின் கைபேசிகளுக்கு சென்று சேர்ந்துவிட்டன. தளபதி ரசிகர்கள் ஒருபுறம் படம் கசிந்ததில் வருத்தப்பட்டாலும் அரசியல் கருத்துக்கள் வைரல் ஆவதைக் கண்டு உற்சாகத்தில் உள்ளனர். முஸ்லிம் சமூகத்தினரின் குற்றச்சாட்டு. அதே வேளையில் இப்படத்திற்கு எதிராக ஒரு வலுவான எதிர்மறை குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. இப்படத்தில் முஸ்லிம் சமூகத்தினரின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளதாக பரவலான புகார்கள் எழுந்துள்ளன. பொதுவாக விஜயின் முந்தைய திரைப்படங்களிலும் முஸ்லிம் சமூகத்தின் உணர்வுகளை தாக்கக்கூடிய காட்சிகள் இருந்ததாக கடந்த காலங்களில் குற்றச்சாட்டுகள் எழுந்ததுண்டு. அந்த வரிசையில் ஜனநாயகன் திரைப்படத்தில் எவ்வகையான காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. என்றாலும் இது ஒரு விவாதத்தை கிளப்பியுள்ளது. தமிழக தேர்தல் களம் 2026. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் 234 உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் எதிர்வரும் 2026 ஏப்ரல் 23 அன்று நடைபெற உள்ளது. வாக்குகள் எண்ணப்பட்டு அதன் முடிவுகள் 2026 மே 4 அன்று அறிவிக்கப்பட உள்ளன. கடந்த 60 ஆண்டுகளுக்கும் மேலாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு முக்கிய திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திலேயே தமிழக அரசியல் களம் இருந்து வருகிறது. இவை தேசிய கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடும் ஒரு பாரம்பரிய இருமுனை போட்டியை கொண்டிருக்கின்றன. ஆனால் சமீப காலமாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. இக்கட்சி தமிழகத்தின் பாரம்பரிய இருமுனை போட்டியை மாற்றியமைக்கும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையுடன் ஒரு ஒப்பீடு. இலங்கை அரசியலில் நீண்ட காலமாக இருந்து வந்த பாரம்பரிய இருமுனை போட்டியை தகர்த்து ஜனாதிபதி அனுர குமார திசாநாயகா தலைமையிலான NPP கட்சி ஒரு 3வது சக்தியாக உருவெடுத்தது. அதன் மூலம் 77 ஆண்டுகால ஊழல் நிறைந்த ஆட்சி முறையை தகர்த்து நாட்டை சுபிஷ்டத்தை நோக்கி வழிநடத்துவது போன்ற ஒரு மாற்றம் தற்போது இலங்கையில் நிகழ்ந்துள்ளது. அதேபோல் தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் கடந்த 60 தசாப்தங்களாக மாறி மாறி ஆட்சியை கைப்பற்றி வரும் பாரம்பரிய கட்சிகளை புறந்தள்ளி நடிகர் விஜயின் TVK ஒரு மாற்று தெரிவாக மக்கள் முன் தன்னை நிலைநிறுத்துமா? தேர்தல் நேரத்தில் வெளியாகும் இது போன்ற சினிமா வசனங்கள் வெறும் வைரல் ஸ்டேட்டஸாக மட்டும் நின்று விடுமா அல்லது உண்மையான வாக்குகளாக மாறுமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.